அல்லாஹ்வின் படைப்புகளில் வானவர்கள் எண்ணிக்கை அளவிட முடியாத அளவுக்கு அதிகம். ஒரு விளக்கமாக சொல்லப்பட்டதாவது, மொத்த படைப்புகளை 10 பங்காக எடுத்துக்கொண்டால் வானவர்கள் மட்டும் 9 பங்கு. மீதமுள்ள ஜின்கள், ஷைத்தான்கள், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பங்கு மட்டுமே. எவ்வளவு பெரிய படைப்பு இது! சுப்ஹானல்லாஹ். இப்போ ஆயத் அல் குர்சி பற்றி யோசிங்க. இந்த ஒரு வசனம் குர்ஆனில் மிக உயர்ந்த வசனம். அது எவ்வளவு பெரியது தெரியுமா? அதன் எல்லை 7 வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியது. அதன் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான ஆசனங்கள், அவற்றில் அமர்ந்தவாறு வானவர்கள் இரவு பகலாக இல்லாமல், நிறுத்தமில்லாமல் ஆயத்துல் கூர்சியை ஓதிக்கொண்டிருக்கின்றனர். அதிலேயே அழகான விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தை இந்த உலகத்துல நாம ஓதும்போது அதன் நன்மை நமக்கே வந்து சேருகிறது. ஒரு சிறிய வசனத்தை ஓதுவதன் மூலம் அளவில்லா பாதுகாப்பு கிடைக்கின்றது. இன்று இரவு தூங்கும் முன் 1 நிமிடம் எடுத்துக்கோங்க. ஆயத்துல் குர்சி ஓதுங்க. அல்லாஹ்வின் பாதுகாப்புல நிம்மதியாக உறங்குங்க. இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் சொல்ல மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.